ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி, அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இது காமனாக அடிக்கடி நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அசிடிட்டி தான் இது. இது என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி, வயிறு வலி, முதுகு வலி, ஏப்பம், சாப்பிட்டது எகுத்துட்டு வருது, கொஞ்சம் தாங்க சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது டாக்டர். இது எல்லாமே சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்டி சிம்டம்ஸ் இருக்கவங்க தான். இது பயப்படக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் இருக்குது, பெஸ்ட்டு மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வயிறில் ஹெச் பைலோரி பாக்டீரியா ஒன்று இருக்குது. அந்த பாக்டீரியாவாலேயும் நமக்கு இந்த கண்டிஷன்ஸ் வரலாம். அண்ட் ஹெச்சிஎல், அதாவது வயிறு ஸ்டொமக்கில் நமக்கு ஹெச்சிஎல் ஆசிட் செக்ரீஷன் ஆகும். அது எதுக்குன்னா நமக்கு டைஜஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அந்த ஆசிட் அந்த ஸ்பிங்டர், ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர்ன்றது சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும். ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர்னால் நமக்கு ஈசோஃபேகஸ்லேருந்து ஃபுட்டு பைப்லைனை இறங்கி நம்ம வயிறு ரீச் ஆகணும். ரீச் ஆகிறதுக்கு அங்கே ஒரு டோர் மாதிரி இருக்கும். அந்த டோர் தான் ஸ்பிங்டர். அது ஈசோஃபேகல் ஸ்பிங்டர் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்பிங்டர் சரியாக ஃபங்க்ஷன் ஆனால் வயிறில் இருக்க ஹெச்சிஎல் ஆசிட் கொஞ்சம் ஈசோஃபேகஸ்க்கு வர ஆரம்பிக்கும். ஸோ த்ரோட்டை ரீச் ஆகும். அப்போ நமக்கு பயங்கரமான ஒரு எரிச்சல் வரும். அந்த எரிச்சல் ஈசோஃபேகல் ஸ்பிங்டர் ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ அது ஒர்க் ஆகலைனாலும் நமக்கு இந்த ஜிஆர்டி சிம்டம்ஸ் நமக்கு வரும். அண்டு மோஸ்ட் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபுட்டு யாருக்கும் எடுக்கிறதில்ல. அதிகமான காரம், டைமிங் அண்டு சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்றவங்க, கஃபைன், காஃபி இன்டேக், டீ இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த ஜிஆர்டி சிம்டம்ஸ் வரும். ஒன்றும் இல்லை, இது நம்ம ப்ராப்பராக ஃபுட்டை எடுத்து டைமிங் கீப்பப் பண்ணாலுமே சரியாயிடும். கொஞ்சம் நாளைக்கு மெடிசன் கொடுத்தா அது அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற மெயின்டைன் பண்ணுற அந்த டயட்டை பொறுத்துமே இது அவங்க சரி பண்ணலாம். ஸோ இது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. நியர்பை ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு மெடிசன்ஸ். இதை நீங்கள் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க எண்டோஸ்கோப்பி நீடா இல்லை சிம்டம்ஸ் பேஸ் வச்சே நம்ம இப்போதைக்கு கொடுக்கலாம். அதுலேயே பெட்டராக இருக்காங்களா, எந்த கண்டிஷன், எண்டோஸ்கோப்பி எதுக்கு எடுக்கிறது, எங்கே நமக்கு அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கு, அது நிறைய கேஸ் இருக்கா, இல்லை ஸ்பிங்டர் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கா, எதனால் நமக்கு இருக்குன்ற ரூல் அவுட் பண்ணுறதுக்கு எண்டோஸ்கோப்பி எடுக்க சொல்கிறோம். ஸோ அந்த எண்டோஸ்கோப்பி நெசசிட்டி என்ன, எப்போ எடுக்கணுன்றதை முதற்கொண்டு டாக்டர் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய ரீசன் எதுவும் இல்லை. நியர்பை ஹோமியோபதி டாக்டரை பாங்க. நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. பெஸ்ட்டு மெடிசன் உங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்கள் ஜிஆர்டி சிம்டம்ஸை வச்சு பயப்பட வேண்டாம். டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். நல்லா சரியாயிடலாம். ஓகே, டேக் கேர்.